ஹாய் மக்களே, வெல்கம் டு எக்ஸ்ப்ளோர் வித் அச்சு அண்ட் குட் மார்னிங். இப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்து கரெக்டாக 4:45 இருக்குது. ஸோ இப்போ கரெக்டாக நம்ம காசியில் நின்றுட்டுருக்கோம். ஸோ வெளியே ஒன்றும் தெரியல. நமக்கு வந்து டி போட் பார்த்தீங்கன்னா பனாரஸில் தான். ஸோ நம்ம கூட எல்லாருமே வந்து ரெடியாகி ப்ரிப்பேர்டாக இருக்காங்க. ஸோ வணக்கம் காஷி. வணக்கம் காசி. வணக்கம் மார்னிங். எஸ், அப்படி நம்ம பனாரஸ் போயிட்டு இப்போது டி போர்ட் ஆக போகிறோம். ஸோ இங்கே போய்ட்டு அப்படியே எல்லாரையும் மீட் பண்ணலாம். 5:50 வந்து பனாரஸ் வந்து நம்ம ரீச் ஆகிருக்கோம். ஸோ நமக்கு வெளியே பார்த்தீங்கன்னா வெல்கம் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. நமக்கு இங்கே இப்போ ஐடி கார்டெலாம் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கிறதால கொஞ்சம் உள்ள சின்ன டிலே, அதனால இப்போ போயிட்டுருக்குது. ஸோ அப்படியே வெல்கம் அரேஞ்ச்மெண்ட் அப்படியே என்னென்னு காட்டுறேன். அதான் பனாரஸ் ஸ்டேஷன். ஸோ வெல்கம் அரேஞ்ச்மெண்ட்ஸ், ட்ரம்ஸு, அந்த ஃப்ளார்ஸ் அங்கே நிறைய ரெடி ஆகிட்டு இருக்குது. ஸோ இறங்கிட்டு அப்படியே உங்களுக்கு ஃபுல்லாக பார்க்கலாம். வெல்கம் காசி. ஸோ இப்போ அப்படியே காசியில் நம்ம இறங்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. காசியில் இது பனாரஸ். ஸோ ஃபுல்லாகவே இங்கே செம்ம வெல்கமாக ஓடிட்டுருக்கு. ஸோ ஃபைனலி நம்ம பனாரஸில் இறங்கியாச்சு. எல்லாரையும் வெல்கம் பண்ணிட்டு இருக்காங்க ஃபுல்லாகவே. பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இங்கே சூப்பராக பொட்டு வச்சு ஸோ வெல்கம்லாம் முடிச்சுட்டு இப்போ நம்ம பஸ்ஸுக்கு போர்ட் ஆகிட்டு இருக்கோம். நம்ம பஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா 5. ஸோ இங்கே நிற்கிதான் எல்லா பஸ்ஸஸ். ஸோ அப்படியே நம்ம பஸ் நம்பர் 5க்கு போயிட்டு இப்போ அங்கேருந்து நம்ம ரூமுக்கு போவோம். இன்னும் அங்கே வெல்கம் விட முடியல, பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. நம்ம பஸ் பார்த்தீங்கன்னா பஸ் நம்பர் 5 இதுதான். ஸோ அப்படியே நம்ம போட் பண்ணி நம்ம ரூமுக்கு போகணும். நெக்ஸ்ட்டும் பின்னா நிறையா பஸ்ஸஸ் 7, 8லாம் நிற்கிது. ஸோ இது நம்ம பஸ். ஸோ இதான் பஸ் நம்பர் 5. நம்ம ரூமில் இருக்க க்ரூ மெம்பர்ஸ் இவங்க எல்லாருமே. ஸோ வணக்கம் காசி. வரவே இருக்கிறோம் பஸ்ல. எஸ், தேங்க்யூ. ஸோ
ஸோ இது பனாரஸ் வந்து ரயில்வே ஸ்டேஷன் ஃபுல்லாக நமக்கு பிக்கப் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட பஸ்ஸஸ், ஆல்மோஸ்ட் ஒரு 10 பஸ்ஸஸ் நியர்லி வந்திருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து காசி தமிழ் சங்கம் க்ரூ மெம்பர்ஸை பிக்கப் பண்ண வந்த பஸ்ஸஸ். அண்ட் இப்போ வரைக்கும் நம்மளை வெல்கம் பண்ணது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு செம்ம எக்ஸைட்டடாக ஒரு விவிஐபியை ட்ரீட் பண்ணுற மாதிரி பண்ணி கூட்டு வந்தாங்க. ஸோ எல்லாமே செம்ம சூப்பராக இருக்குது. அப்படியே நம்ம இப்போ நம்ம ரூமுக்கு போர்ட் பண்ண போகிறாங்க. ஸோ ரூமுக்கு போர்ட் பண்ணிட்டு மிச்சத்தை பார்க்கலாம். ஸோ பனாரஸ் ஸ்டேஷன்லேருந்து நம்ம இப்போ நம்ம ரூமுக்கு டிபார்ட் ஆகிட்டு இருக்கோம். Please provide your ID cards like Aadhaar cards for hotel check-in. Please now. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா ஹோட்டலுக்கு நம்ம இப்போ டிபார்ட் ஆகிட்டு இருக்கோம். ஸோ முன்னாடி பின்னாடி வந்து போலீஸ் எஸ்கார்ட்டோட தான் நம்ம போயிட்டு இருக்கோம். ஸோ லைக் விவிஐபி மாதிரி தான் நம்மளை ட்ரீட் பண்ணுறாங்க. மூணு கோயில பக்கத்துல இருக்கு, அது கவர் ஆயிடும். லஞ்ச் அங்கேயே சேவ் ஆயிடும். ஓகேங்களா? சூப்பா பார்த்துட்டு அப்புறம் அங்க சவுண்ட் அண்ட் லைட்ஸ் அது கொஞ்சம் டின்னர் இப்படிதான் வரும். அதாவது காலையில நீங்க ரூம் மட்டும் ஹோட்டல் கோயில அப்புறம் நைட்டு தான் போவீங்க. அதனால பேக்ஸ் எல்லாம் அங்க வச்சிருங்க. தேவையான பேக்ஸ் உங்களுக்கு தேவை, அந்த பேக்கிங் வைக்கிறதுக்கு அந்த மாதிரி பேக், வாட்டர் பாட்டில் வைக்கிறீங்களா, இதான் மேஜர். புரியுதா? வேற டவுட் இருக்காங்க? ஹோட்டலுக்கு ஜியோன் அப்படின்ற ஹோட்டலுக்கு நம்ம அசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து இறங்கி இப்போ நடந்து போயிட்டு இருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் 2 டேஸ்க்கு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே தான் ஸ்டே, ஹோட்டல் ஜியோன் இன். ரெண்டு பஸ்ஸோட க்ரூ ஃபுல்லாக இங்கே தான் ஸ்டே நெக்ஸ்ட் 2 டேஸ்க்கு. Keep your luggages here and have some tea inside. இப்போ ரூமுக்கு வந்து இப்போ அலாட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த கேப்பில் வந்து நமக்கு இப்போ டீ பிரேக். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு டீ ஒரு எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் நம்ம அப்படியே பார்ப்போம். ஸோ அங்கே அப்படியே ரூம் அலாட்மெண்ட் ப்ராசஸ் அப்படியே நடந்துருக்கு. நமக்கு அப்படியே ஒரு காஃபி சூப்பராக ஹாட்டாக மசாலா டீ எடுத்துகிட்டு நம்ம ரூமுக்கு போய் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு காசி டெம்பிள் கிளம்புறதுக்கு. ரூம் 203 ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹோட்டல் செம்ம சூப்பராக இருக்குது. அண்டு இதுதான் நமக்கு இன்றைக்கி அசைன் பண்ணிக்கிற ரூம். ஸோ ஒரு டபுள் காட் வித் கெட்டில் அண்ட் பால்கனி வியூ. வித் கப்போர்ட் அண்ட் வாஷ்ரூம் பார்த்தீங்கன்னா ஸோ பர்ஃபெக்டாக ஸ்டார் ஹோட்டல். ஸோ ஓவரால் வந்து செம்ம சூப்பரான ஒரு ரூமு. இப்போ நம்ம இங்கே வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு காசி விஸ்வநாதர் டெம்பிள் அப்படியே கிளம்பணும். ஸோ ஓகே, ரெஃப்ரெஷ்மெண்ட்டு நான் அவங்களை மீட் பண்ணுறேன். ஸோ மணி வந்து ஒரு 8:30 ஆயிடுச்சு. ஸோ ஃபுல்லாக ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ரூம்லேருந்து நம்ம இப்போ டெம்பிளுக்கு அப்படியே கிளம்பிட்டோம். ஸோ அப்படியே கீழே இப்போ நெக்ஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறோம். அங்கே போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சரி, டைமும் 9 மணி ஆயிடுச்சு. பட்டு கிளைமேட் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நம்ம ஊர்லலாம் ஒரு 5, 5:30, 6 மணி இப்படி இருக்குது. அந்த மாதிரி தான் இருக்குது. சுத்தமாக சன்லாம் வெளியே வரல, வெயில் வெளியே வரல. ஸோ எல்லாம் ரெடி ஆகிட்டு இங்கே ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. நமக்கு பஸ் இங்கே ரெடியாக இருக்குது. நெக்ஸ்ட் நமக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட். ஸோ இப்போது பிரேக்ஃபாஸ்ட் ஹாலுக்கு வந்திருக்கோம். பிரேக்ஃபாஸ்ட் ஹாலே செம்ம பிரம்மாண்டமாக சூப்பராக வச்சுருக்காங்க. அண்டு நமக்கு பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பொங்கல், வடை, போஹா,
இப்படி சென்டரில் பிடிச்சிக்காங்க உப்பு பொங்கல் மாட்டீங்களா எல்லாம் சைடாகவே அண்ட் இட்லி. ஸோ டோட்டலி வந்து தமிழ்நாடு டிஷ்ஷஸ் தான் எல்லாமே. பூரி, சன்னா மசால் அண்ட் ஸ்வீட் சாலட் அண்டு காஃபி. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கு. அது எதுக்கு பார்த்தீங்கன்னா குளிர் காய்கிறதுக்கு. ஸோ 9 மணிக்கு இவ்வளோ ஹீட் ஆகுறதால குளிர் காய்கிறதுக்கு அங்கே நெருப்பு. அப்படியே நம்ம போய் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட் அப்படியே ஒரு காஃபி குடிச்சிட்டு அப்படியே நம்ம அப்படியே டெம்பிள் கிளம்பணும். ஸோ எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க ஜாலியாக. ஆனால் அங்கே நிறைய பேர் கிளம்பிட்டாங்க. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் நமக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. இப்போது நெக்ஸ்ட் வந்து எல்லாருமே வந்து கேதர் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே இப்போ நம்ம காசி விஸ்வநாத் டெம்பிள் அப்படியே கிளம்பிட்டு இருக்கோம். எஸ், ஓகே. ஆந்திவே டெம்பிள் போயிட்டு இருக்கோம். அண்டு எல்லோரும் நம்ம எல்லாம் இருக்காங்க. ஆக்சுவலாக அந்த ரோடே வந்து செம்ம நேரோ ஸ்ட்ரீட்டாக இருக்குது. நம்மளை தான் வந்து ஸ்பெஷலாக பஸ்ஸில் கூட்டு போகிறாங்க. ஸோ யூஸ்வலி நீங்கள் ப்ரைவேட்டாக வந்தால் இங்கே நடந்தோ இல்லை இந்த டுக்டுக்கில் தான் போகணும். ஸோ இதெல்லாம் டெம்பிளுக்கு போகிற ஸ்ட்ரீட் தான். அண்டு உள்ளே நமக்கு எந்த கேஜெட்ஸும் அலௌடு கிடையாது. அதனால நம்ம இப்போது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மொபைல்ஸு அந்த எல்லாத்தையும் இங்கேயே வச்சுட்டு தான் போகிறோம். அப்புறம் நம்ம லஞ்ச் முடிச்சுட்டு தான் வருவோம். ஸோ முன்னாடி தெரிஞ்சு பார்த்தீங்களா, அதான் வந்து உங்களுக்கு ஒன் ஆஃப் த என்ட்ரன்ஸ். ஸோ டிராஃபிக் பார்த்தா உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குன்ட்டு. இது ஒன் ஆஃப் த கேட்ஸ் கேட் நம்பர் 4. இதெல்லாம் நமக்கு உள்ளே எதுவும் அலௌடு இல்லைன்றதெல்லாம். ஸோ இங்கேயே காட்டிக்கும். பின்னாடியே ஒரு மாஸ்க் இருக்குது, அதுக்கு நிறைய இஷ்யூ, அது நமக்கு தேவையில்லை. ஸோ இது எல்லாமே வே டு டெம்பிள் தான். ஒவ்வொரு கேட்லேருந்து ஒவ்வொருத்தங்க போகிறது. இது கேட் நம்பர் 4. ஃபுல் செக்யூர்டாக எல்லாமே இருப்பாங்க. ஸோ ஃபைனலி நம்ம இன்னைக்கு வந்து காசி விஸ்வநாதர், அன்னபூரணி அம்மா, காசி விசாலாட்சி அம்மா எல்லாம் பார்த்துட்டு நம்ம அன்னபூர்ணியில் சாப்பிட உட்காந்துருக்கோம். ஸோ நம்ம இன்னைக்கு எல்லாருக்கும் இதான் லஞ்ச். அண்ட் ஃபைனலி இப்போ டைம் பார்த்தீங்கன்னா மணி 3 மணி ஆச்சு. நம்ம காசி விஸ்வநாதர் டெம்பிள் அண்ட் காசி விசாலாட்சி டெம்பிள், அன்னபூரணி டெம்பிள் பார்த்துட்டு உள்ளேயே வந்து லஞ்ச் முடிச்சுட்டு வந்துட்டோம். இப்போ நம்ம அப்படியே பஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ அப்படியே பஸ்ஸில் நம்ம சாரநாத் போகிறோம். அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். அண்டு நம்ம இப்போ போகிற ஸ்ட்ரீட்டும் வந்து செம்ம நேரோவான ஸ்ட்ரீட். அதனால தான் ரொம்ப ஹெவி நாய்ஸாக இருக்குது. ஸோ அந்த ஸ்ட்ரீட் எப்படிக்கு நீங்களே பாருங்கள். ஸோ ஸ்ட்ரீட்ஸ்லாம் இவ்வளோ நேரோவான ஸ்ட்ரீட் தான். பட் நம்மளை இந்த விவிஐபி மாதிரி ட்ரீட் பண்ணணும் அப்படின்ற ப்ரோட்டோக்காலுக்காக வித் காப்போட நம்மளை இந்த நேரோ ஸ்ட்ரீட்டில் பஸ்ஸில் கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க. இது ஃபுல்லாகவே நம்ம காசி டெம்பிள்லேருந்து வெளியே போகிற நேரோ ஸ்ட்ரீட் தான். அண்ட் இப்போ நம்ம வந்து டுவர்ஸ் சாரநாத்தில் இருக்கோம். சாரநாத் பார்த்தீங்கன்னா இங்கே காசி டெம்பிள்லேருந்து ஆல்ரெடி ஒரு 8 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. அப்படி நம்ம சாரநாத் போயிட்டு ஈவினிங் வந்து சவுண்ட் அண்ட் லைட் ஷோ ப்ளஸ் புத்தா மியூசியம் இதெல்லாம் பார்க்க போகிறோம். பட் இங்கே வந்து டிராஃபிக் ரொம்ப ஹெவியாக இருக்கிறதால போகிறதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு ஹார்ட்லி ஒரு 1 hour ஆயிடும். அண்ட் நம்ம க்ரூ மெம்பர்ஸ் எல்லாமே வந்து டெம்பிள் போயிட்டு வந்து அப்படியே ஃப்ரீயாக உட்காந்துருக்காங்க. டைம் இப்போ வந்து 4 மணி ஆச்சு. ஸோ நாம் வந்து சாரநாத் பக்கத்தில் வந்துருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் சாரநாத் ரீச்சு. இப்போ நம்ம உள்ளே போயிட்டு சாரநாத் மியூசியம் ஃபுல்லாக பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து லைட்டிங் ஷோ பார்க்கணும்.
நம்ம க்ரூ எல்லாம் டிபோர்ட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ நிற்கிறது இப்போ எல்லாமே வந்து நம்ம பஸ் தான். ஒரு மெயினான ஸ்பெஷல் என்னன்னா, எங்கே போனாலும் போலீஸ் வித் காட்ஸோட முன்னாடி பின்னாடி ப்ளஸ் பஸ்ஸில் எல்லாருமே வித் காட்ஸோடு இருக்காங்க. பட் இங்கே இன்னொரு மெயின் விஷயம்னு பார்த்தீங்கன்னா குளிர். 4 மணி ஆகுது, பட்டு அந்தெல்லாம் உங்களுக்கு தெரியுதான் ஃபுல்லாகவே வந்து ஒரு மிஸ்டியாக இருக்குது. செம்ம குளிர் இங்கே இப்போவே ஆரம்பிச்சிருச்சு. சாரநாத் என்ட்ரன்ஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ண நிறையா திங்ஸ் இருக்குது, ஏகப்பட்டது. அண்ட் இங்கே நம்ம ஒரு காசி தமிழ் சங்கமம் ஒரு கலை நிகழ்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. வெளியில காசியில் இருக்கிற சாரநாத் ஸ்தூபி ப்ளஸ் மியூசியம் இது எல்லாத்தோட என்ட்ரன்ஸ். குளிர் 4 மணிக்கே அப்படியே தலையில் இறங்குது பனி, அவ்வளோ குளிர். ஜர்க்கின்லாம் ஆக்சுவலாக மெயினாக எடுத்துக்க சொல்கிறாங்க எல்லாரையும். நமக்கு முன்னாடி இருக்கிறது பார்த்தீங்கன்னா சாரநாத் ஆர்கியாலஜிக்கல் மியூசியம். இதுக்கு புத்தர் சம்திங் ஒரு ஸ்டோரி இருக்குது, பட் எக்ஸாக்டாக என்னன்னு தெரியல. நான் உள்ளே போயிட்டு கேட்டு அப்புறம் சொல்கிறேன். ஸோ ஃபுல்லாக இங்கே இருக்கிற மியூசியம் திங்ஸ் தான். இது புத்தாவோட பாதி உடைஞ்ச ஸ்டாச்சு. போதி சட்டாவா 2nd செஞ்சுரியில் சாண்ட்ஸ்டோனில் பண்ணது. இந்த மாதிரி எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப ஓல்டேஜில் எடுத்த திங்ஸ் தான் இது எல்லாமே. ஃபுல்லாக மியூசியமில் நிறைய திங்ஸ் எல்லாமே ரொம்ப பழைய காலத்தில் எடுத்தது தான். ஸோ 2 பக்கமும் ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க் பண்ண மியூசியம்ஸ் எல்லாம் பாதி தலைங்க தான் நிறையா இருக்குது. பட் ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது, கீழே எழுதியிருக்காங்க. இந்த ஹால் ஃபுல்லாக இந்த மாதிரி ஸ்டாச்சூஸ் தான். ஸோ நெக்ஸ்ட் நியர்பை ஹால்லையும் இந்த மாதிரி நம்மளுக்கு நிறையா புத்தா ஸ்டாச்சூஸ் ப்ளஸ் அது போக இன்னும் நிறையா விஷ்ணு அது நிறையா ஸ்டாச்சூஸ் இங்கே இருக்குது. ஸோ எல்லாமே 1st செஞ்சுரி 2nd செஞ்சுரி அதுக்கு முன்னே எடுத்த சாண்ட்ஸ்டோனில் செஞ்ச ஸ்டாச்சூஸ் தான் எல்லாம். இங்கே இருக்கிற ஒரு ஸ்டாச்சுக்கு ஃபுல்லாக ஒரு ஸ்டாச்சு, பட் இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மீனிங் இங்கே இருக்குது. ஸோ ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வேணால் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம 1990s எதேச்சியாக கிடைச்ச சுடுமண் பானை அப்படின்லாம் இருக்குல்ல, அதில் கிடைச்ச கோல்டு திங்ஸ் சாரநாத் வந்து ரெக்கவர் பண்ணது. ஸோ அதெல்லாம் இங்கே வச்சுருக்காங்க. ஸோ இது
ஆர்னமெண்ட்ஸ்லாம் நம்ம சாதாரண ரெக்கார்ட் பண்ணுவாங்க. இங்கே சூப்பராக புத்தா ஒன்று வச்சுருக்காங்க. அப்படியே வெளியே போய் வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா 12th centuryல செஞ்ச மினியேச்சர் டெம்பிள். என்ன கற்றுக்கிட்டேன், வாட் யூ லேர்ன் ஃப்ரம் திஸ் காஸ்ட்லி கல்ச்சர் அண்ட் கல்ச்சரல் கல்ச்சர். பிகாஸ் எவ்ரிவன் செல்லிங். ஸோ நெக்ஸ்ட் ஹாலில் இந்த மாதிரி ஃபுல்லாக உங்களுக்கு நிறையா ஆர்கிடெக்சர்லேருந்து மிஞ்சின ஒரு பீசஸ் இருக்குது. இதுதான் நம்ம சாரநாத்தில் இருக்கிற அசோக சின்னம், சாரநாத் ஸ்தூபி. உள்ள மியூசியம் அவ்வளோதாங்க. இப்போ அப்படியே வெளியே போகலாம். ஸோ நம்ம காசி தமிழ் சங்கம் 2023யோட மொத்த க்ரூ மெம்பர்ஸ் எல்லாரும் இவங்க தான். என்ன பிளேஸ்னு எக்ஸாக்டாக தெரில, பட் அந்த மியூசியம் பக்கத்தில் தான். ஸோ எல்லாமே உடஞ்சது போக மிச்ச மீதி தான் இது எல்லாமே. ஸோ பார்க்குறப்ப தெரியும்னு நினைக்கிறேன். எல்லாமே அதோட ஜஸ்ட் அந்த சிதைஞ்சது போக மிச்சம்தான் இருக்குது. ப்ளஸ் அங்கே ஒரு பெரிய ஸ்டோன் தெரியுது. அங்கே தான் வந்து நைட் வந்து லைட் ஷோ நடக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா அசோகன் பில்லர். ஆக்சுவலாக அசோகர் வந்து கட்டினது. இப்போ நம்ம இந்த 4 சிங்கம் இருக்கிற நம்ம சிங்கம் இருக்குது பார்த்தீங்களா, அது அந்த காலத்தில் இப்படி இருந்திருக்கும். அதோட ரெப்ளிகா தான் இப்போ உள்ள வச்சுருக்காங்க. ஸோ அதோட பேலன்ஸ் தான் மிச்சம் தான் இப்போ இங்கே இருக்கிறது. ஸோ இது பேஸு, இது 4 பக்கம் 4 லைன்ஸ் இருக்கிற மாதிரி. அண்ட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சாண்ட்ஸ்டோனில் பண்ணது. இது அசோகாவோட ஒரு பிக்கஸ்ட் ஒரு ஆர்கிடெக்சராக இருக்குது. உங்கள் மாளிகையோட மிச்சம் மீதின்னு நினைக்கிறேன். அப்படின்னு தான் தெரில, என்னென்ன எங்கேயும் எதுவும் போடல. பார்த்தீங்கன்னா தமெக் ஸ்தூபி. இது வந்து கிபி 500 அந்த ஸ்டேஜில் பில்ட் பண்ணது தான். இது ஒரு 6 தடவை வந்து திரும்ப வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. பட் இதோட மேல் பாகம் வந்து எதுவும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணல, அப்படியே தான் இருக்குது. அண்ட் இது மேலே தான் வந்து இன்னைக்கு லைட் ஷோவும் நடத்த போகிறாங்க. இது எல்லாமே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த புத்தா ப்ளஸ் அவங்களோட சீடர்கள், மெயினான சீடர்கள், அவங்க எல்லாம் இறந்ததுக்கப்புறம் அவங்களோட எலும்புகள் அதெல்லாம் வச்சு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஸ்தூபி நிறுவனாங்க. அதுவும் ப்ளஸ் அவங்க வாழ்ந்த இடத்தோட மிச்ச மீதிகள் தான் இது எல்லாமே. அதில் ஒரு மெயின் ஸ்தூபி இது. ஸோ இதுதான் அந்த நான் இவ்வளோ நேரம் சொன்ன அந்த ஸ்தூபி. பக்கத்தில் தாமெக் ஸ்தூபி. அண்ட் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இங்கே கொஞ்சம் இதுக்கு வந்து லைட் ஷோ ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அதுக்கெல்லாம் இங்கே ப்ரிப்பேர்டாக உட்காந்துருக்காங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா காசி தமிழ் சங்கம் குரூவுக்கு மட்டும்தான் மெயினாக கிடைக்கிற ஒரு சான்சஸ். அண்ட் லைட் ஷோ வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அந்த ஸ்தூபி மேலே. நம்ம ஃபுல் க்ரௌட் இங்கே உட்காந்துருக்காங்க. ஃபுல் க்ரௌட். Kashi, then Banaras, and now Varanasi. Banaras Hindu University, established in 1960, raised these cities and palaces. Some kings were lost in the mist of history, and some made a mark on it with their valor. There were some, however, who were born in the family of warriors but did never become one, nor did they extend their empire. The glow of sun on his face set the Guru. He was named Siddhartha. King Shuddhodhan wanted Siddhartha to inherit his kingdom
and be a grace from the outside world, out of the fear that if he met them, they were childhood friends also. ஆக்சுவலி இது ஃபேமஸான ஹிஸ்டாரிக்கல் இடம் ஓகேங்களா. இந்த இடத்துல சவுண்ட் அண்ட் லைட் ஷோ பார்க்கறது ரொம்ப எப்படி நம்ம தான் விஐபி. ஆக்சுவலி நம்மளுக்கு மட்டும் தான் கொடுத்துருக்காங்களே, நார்மல் பப்ளிக் அலௌட் இல்லை ஓகேங்களா. நம்மளுக்காக ஸ்பெஷலாக அலாட்மெண்ட் பண்ணது ஓகேங்களா. இது பண்ணது யாருன்னா டூரிசம் ஆஃபீஸர் ஆஃப் உத்தரப்பிரதேஷ் நிதின் சார் தான். அதே மாதிரி நம்ம ஐட்நெட் நம்ம போயிட்டு இருக்கோம் தெரியுமா, இந்த இடத்துல இந்த நாள் பார்க்கணும், இந்த இடத்துல எல்லாம் பார்க்கணும், அதை அரேஞ்ச் பண்ணுறது நிதின் சார் தான். இவங்க தான் பிளான் பண்ணி கொடுத்தாங்க. இந்த சவுண்ட் அண்ட் லைட் ஷோவை பிளான் பண்ணி இது எல்லாருக்கும் மக்களுக்கு போகணும்னு சொன்னது, ஐடியா கொடுத்தது நம்ம மோடிஜி 2020 பண்ணது. அவரே வந்து இது ஒழுங்கா நடந்திருக்கான்னு சொல்லிட்டு 2022 அவரே வந்து பார்த்தாரு இது ஓகேங்களா. இப்போ இதுவும் இன்னும் கொஞ்சம் விரிவாக்கி. இது உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்துச்சா? இது நல்லா இருந்துச்சா? இது இன்ஃபர்மேஷன் இருந்துச்சா? அதே மாதிரி இது ஹிந்தியில தான் இருந்துச்சு. சரி, நம்ம எல்லாருக்கும் ரீச் ஆனால இங்கிலீஷுக்காக சாரே அரேஞ்ச் பண்ணியிருந்தாரு ஓகேங்களா. அதுவும் சொல்லிடுறேன். ஸோ இப்போ நம்ம ஷார்னார்லேருந்து அப்படியே கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம பஸ்ஸுக்கு போயிட்டு நம்ம டின்னருக்கு ரூம் போயிட்டு நெக்ஸ்ட் ரூமுக்கு போயிடுவோம். இப்போ டுவர்ஸ் நம்ம பஸ்ஸுக்கு போயிட்டுருக்கோம். அண்டு இவ்வளோ நேரம் நம்ம இங்கே ஒரு ஷார்னாட்டில் ஒரு பிளேசஸ்லாம் பார்த்துருக்கோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மூல கங்காதர் குடி அப்படின்னு சம்திங் தான் சொன்னாங்க, அந்த வீடியோவில் வந்துச்சு. ஸோ புத்தர் இங்கெல்லாம் வந்து தவம் பண்ண இடம் அண்டு அவங்களோட சீடர்களோட சமாதியெல்லாம் இருக்கிற இடம் தான் இந்த மூல கங்காதர் குடி ஏரியா ஃபுல்லாக. ஸோ இந்த ஏரியா தான் அதெல்லாம். அண்ட் இங்கே பனி வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குது. மிச்சத்தை அப்படியே ரூமில் போய் கண்டினியூ பண்ணிக்கலாம். சாரி, ஹோட்டல் போயிட்டு. ஆக்சுவலாக இந்த கேப்பில் பஸ்லேயும் ஒரு கூத்து ஜாலியாக சூப்பராக நடந்துட்டுருக்கு. பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்க வந்துட்டோம். ஸோ இங்கே தான் டின்னர் இங்கே சூப்பராக ஹாட்டாக சர்வ் ஆகிட்டுருக்கு. அண்டு நம்ம க்ரூ மெம்பர்ஸ் எடுத்துருக்காங்க. அந்த பக்கத்தில் வந்து நல்லா நெருப்பு போட்டிருக்காங்க. ஸோ அடிக்கிற குளிருக்கு செமையாக சூப்பராக இருக்குது. அப்படி நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே டின்னர் என்னென்ன போட்டிருக்காங்கன்னு அப்படியே பார்க்கலாம். ஸோ நம்ம பீப்புள்ஸ் எல்லாருமே வந்து டின்னருக்கு அப்படியே சூப்பராக க்யூராக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. டின்னர் பார்த்தீங்கன்னா ரோட்டி, ஓகே, நடுவில் கிரேவி, ஃபைனலி பார்த்தீங்கன்னா 8:20க்கு நான் வந்து டின்னர்லாம் முடிச்சுட்டு ரூமுக்கு வந்தாச்சு. ஆக்சுவலாக செம்ம டயர்டு. ஸோ இதுக்கப்புறம் நான் போய் அப்படியே ரெஸ்ட்டு தான் எடுக்கப்புறம், பிகாஸ் நாளைக்கு ஃபுல் டே ரவுண்ட் அடிக்க வேண்டியது இருக்குது. அண்ட் இந்த வீடியோ நான் வந்து இன்னைக்கு ஃபுல் டே வீடியோவை நான் இதோட எண்ட் பண்ணிக்க போகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள். அண்டு ஸ்டே டியூன் வித் எக்ஸ்ப்ளோர் வித் அச்சு. பை பாய்.